கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் தேவன் கிருபையாக நம்முடைய ஊழியங்களையும் ஆன்லைன் மினிஸ்ட்ரியும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கும் ஆன்லைனில் இணைந்திருக்கிற நம்முடைய ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலிஸ் குடும்பங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல் அதிசயம் டிவி, ஷம்மா டிவியிலும் இணைந்து இருக்கிற தேவ பிள்ளைகளையும், நியூ டிவி, கோல்டன் காஸ்பல் டிவி போன்ற டிவி சேனல்கள்லையும் இணைந்திருக்கிற பிள்ளைகளை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கி யூடியூப் மூலமாய் உங்களுக்கு ஏற்கனவே தகவல் பரிமாறப்பட்டது, ஏற்கனவே நோட்டிஃபிகேஷன் வந்தது, இன்ஃபர்மேஷன் வந்தது. கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு முதலாக நம்முடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்களா? ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் டிவியில் பார்த்தாலும் உங்கள் செல்ஃபோன் எடுத்து நீங்கள் யூடியூபுக்குள்ளே போய் அங்கே ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரி அப்படின்னு டைப் பண்ணும்போது நம்முடைய சேனல் ஓப்பன் ஆகும். அங்கே சப்ஸ்கிரைப் என்ற இடத்துல டச் பண்ணிங்கன்னா, அது சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டால் உங்களுக்கு அனுதினமும் ஆவியானவரோடு தினந்தோறும் காலையில் 5:30 மணிக்கு அந்த செய்தி வருகிறது. அனுதினமும் ஆவியானவரோடு தமிழில் வருது, அப்புறம் ஹிந்தியில் வருது, கர்த்தருடைய இங்கிலீஷில் வருது, ஹிந்தியில் வருது, இங்கிலீஷில் வருது, தெலுங்கில் வருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் உங்களுக்கு எந்தெந்த மொழியில் வேணுமோ அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் கர்த்தருடைய நாமத்தினால நீங்கள் ஜாயின் பண்ணணும். அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே போல் சாயங்காலம் 5:30 மணி வந்தால் மாலை ஜபங்கள் நடத்தப்பட்டு வருகிறது. ஒரு எழுப்புதலுக்காக நம்மை அப்படியே கர்த்தர் ஒருங்கிணைத்து கொண்டு வருகிறார். எங்கிருந்தாலும் எழுப்புதல். சீக்கிரத்தில் பட்டணத்தில் எழுப்புதல் வேணும், சபைகளில் எழுப்புதல் வேணும், குடும்பங்களில் எழுப்புதல் வேணும், ஒரு தனி மனிதனுக்குள்ள ஒரு எழுப்புதல் வேணும் என்ற ஒரு பாரத்தை கர்த்தர் நமக்கு தருவதற்காகத்தான் அனுதினமும் ஜபங்களை நடத்தி ஒரு கூட்ட ஆத்துமாக்களை நம்ம கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு நேராக நடத்திக்கிட்டு வரோம். உங்களுடைய ஜபங்கள் தான் எங்களுடைய ஊழியத்தை, இயேசு சந்திக்கிறார் ஊழியத்தை தாங்கி நடத்தி வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு முறை கையை உயர்த்தி இயேசு சந்திக்கிறார் ஊழியத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அநேகருடைய ஸ்தோத்திரங்களினால கிருபை பெருகும். இந்த தேவையெல்லாம் சந்திக்கப்படும். இந்த மாதம் நாங்கள் நிறைவேற்ற வேண்டிய பிரயாணங்களுக்கு வேண்டிய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, சாயந்தரம் 5:30 மணி ஜபம் இருக்குது. அதனால் எத்தனை லட்சங்கள் இருக்கிறீங்களோ அவ்வளோ பேரும் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெறணும் என்று அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளை பரலோக ராஜ்யத்தை குறித்து அவங்களோடு கூட பேச பிரியப்படுகிறேன். ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் ஆண்டவர்கிட்ட விசாரிப்பேன், ஆண்டவரை என்ன செய்தி கொடுக்கணும்? நம்ம வாரக்கணக்காக இல்லை, மாத கணக்காக இல்லை, வருஷ கணக்காக பேசிட்டு வரோம். ஒவ்வொரு முறையும் உங்கள் ஆத்துமாவுக்கு என்ன தேவை, உங்கள் குடும்பத்துக்கு என்ன தேவை, உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன தேவை, இந்த நாளில் உங்களுக்கு என்ன தேவை என்பதை தேவனிடத்தில் விசாரித்து தேவனிடத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை வாங்கி உங்களோடு கூட நான் போதித்து கொண்டு வருகிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதே போல தான் திங்கட்கிழமை நம்முடைய ஊழியர்கள் போதிக்கிறார்கள். செவ்வாய்க்கிழமை வொர்ஷிப் நேற்று நடந்தது. புதனும் வியாழனும் நான் பொறுப்பெடுத்து கொள்ளுகிறேன். வெள்ளிக்கிழமை சகோதரி கிறிஸ்டினாவுடைய செய்திகள், ஆழமான குடும்பங்களுக்கு வேண்டிய பிரசங்கங்கள் ஜனங்களை தொடுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவள் மரித்தும் இன்னும் பேசிக்கொண்டு வருகிறாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சனிக்கிழமையில் பைபிள் ஸ்டடி நடக்கிறது. ஞாயிற்றுக்கிழமையில் இரவு ஜெபம் நமக்கு தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளே, பரலோக ராஜ்யத்தை குறித்த ஒரு அவேர்னஸ், ஒரு புரிதல், பரலோக ராஜ்யத்தை குறித்த ஒரு விழிப்புணர்வு இன்றைக்கு பரவலாக சபைகளில் இல்லை. நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலங்களில் கர்த்தருடைய பிள்ளைகளை ஏர்லி 80s நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். அப்போது அந்த 80s பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும்
தேவ மனிதர்கள் பரலோகத்தை குறித்து போதிப்பார்கள். அந்த நாட்களில் வாழ்ந்த மக்கள் எல்லாரும் பரலோக சிந்தை உடையவர்களாகவே வாழ்ந்தார்கள். பரலோகத்துக்கு அடுத்த போதனைகள் போதிக்கப்பட்டது. அந்த நாட்களில் இந்த கிரேஸ் பிரீச்சிங், இந்த ப்ராஸ்பரிட்டி காஸ்பல், புரியுதா உங்களுக்கு? தவறான உபதேசங்கள்லாம் ஒன்றுமே கிடையாது. ஞான ஸ்நானத்தை பற்றி போதிப்பார்கள், அபிஷேகத்தை பற்றி போதிப்பார்கள், பரிசுத்தம் உள்ள வாழ்க்கையை பற்றி போதிப்பார்கள். அப்போ அந்த நாட்களில் தான் ஏராளமான மக்கள் ரட்சிக்கப்பட்டு சபைகளில் சேர்க்கப்பட்டார்கள். அப்போ இந்த நாட்களில் பரலோக ராஜ்யத்தை குறித்த ஒரு விழிப்புணர்வை நம்ம பெற்றுக்கொள்வது அவசியம், தேவை. பரலோக ராஜ்யத்தை குறித்து இயேசு என்ன சொன்னார்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம், மத்தேயு 6ஆம் அதிகாரம் 30, கர்த்தருடைய பிள்ளைகளே 3ஆம் வசனத்தை படிப்போம். 33 நமக்கு எல்லாருக்கும் தெரியும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கும். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. Seek all you first the kingdom of God. ஆண்டவருடைய ராஜ்யத்தை தேடு, கர்த்தர் ராஜ்யத்தை தேடுன்னு ஆண்டவர் பேசினார். இப்போ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடணுங்கிற ஒரு செய்திகளை நம்ம கேட்பது குறைந்து விட்டது. தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம தேடணும். ஏன் ஆண்டவர் அப்படி சொன்னார் என்றால், 31 எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். எண்ணத்தை உடுக்கலாம் என்று கவலைப்படாதீங்க. இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். உனக்கு இதெல்லாம் தேவைப்பா. நீ என்ன சாப்பிடணும், என்ன உடுத்தணும், எங்க வீடு கட்டணும், எங்க நீ தங்கணும்னு ஏற்கனவே பரமபிதா அறிந்திருக்கிறார்ப்பா. ஆனால் இந்த அஞ்ஞானிகளுக்கு அது தெரியாமல் அவங்க எண்ணத்தை சாப்பிடலாம், எண்ணத்தை உடுத்தலாம் அப்படின்னு அவங்க சாப்பாட்டிலேயே குறியாக இருப்பாங்க. என்ன உடை உடுத்தலான்னு உடையிலேயே இருப்பாங்க. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா உடையை உடுத்துறத பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் பேசுவது என்னன்றன்னா விசுவாசிகளோடு பேசுகிறேன், ஊழியக்காரர்களோடு பேசுகிறேன். தரமான உடையை, ஒழுங்கான உடையை, அழகான உடையை, அருமையான உடையை உடுத்துவது நல்லது. ஆனால் பகட்டான உடையை, புரியா, பிறரை கவர்ச்சிகரமாக பிறரை விழ வைக்கக்கூடிய ஒரு உடையை உடுத்துவது அது அவலட்சணமானது. அதெல்லாம் அந்த நாட்களில் போதிப்பாங்க. இந்த நாட்களில் உடையை பற்றிலாம் யாரும் பேச மாட்டாங்க. நீ உடையை போட்டால் என்ன, உடையை போடாமன்னு என்னன்ற அளவில் இந்த நாட்கள் போய்கொண்டு இருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு போதித்த போதனையில் எதை உடுத்துவோம், என்னத்தை உண்போம் என்று நீ கவலைப்படாதீங்க. இவைகளெல்லாம் உங்களுக்கு தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார் என்று அழகாய் வேதத்தில் அவர் சொல்லிட்டு 33ஆம் வசனத்தில் அவர் சொல்லுவார், முதலாவது நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. தேவனுடைய ராஜ்யத்தை, கர்த்தருடைய பிள்ளை, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. விசுவாசிகளே, கர்த்தருடைய ஊழியர்களே, என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் தேட வேண்டியது ஒன்று. நீங்கள் உடனே இன்டர்நெட்டில் போய் தேட வேண்டியது, புரியுதா? அந்த எந்த ஹோட்டல் என்ன சாப்பாடு கிடைக்குதுன்னு தேட வேண்டிய, இந்த ஊருக்குள்ளே எங்கே நியரஸ்ட் ஹோட்டல் இருக்குன்னு தேட வேண்டியது அப்படின்னு நான் சொன்னால் புரியல. அதை மாதிரி கிங்டம் ஆஃப் காட் அப்படின்னு போட்டு தேடுங்க. தமிழில் பரலோக ராஜ்யத்தை பற்றி பைபிளில் என்ன சொல்லியிருக்குன்னு தேடுங்க. ஏன்னா நீங்களும் நானும் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. சில ஆட்கள் பிரசங்கிப்பானுங்க, உனக்கு சாவே கிடையாது, உனக்கு மரணமே கிடையாது. அப்படிப்பட்ட பிரசங்கியாரெலாம் உலகத்தில் இருக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? உனக்கு மரணமே கிடையாது, உன்னை மரிப்பது இல்லை, ஏனென்றால் இயேசு மரணத்தை ஜெயிச்சிட்டாரு, அதனால உனக்கு மரணமே இல்லை என்று போதிக்கிற தவறான உபதேசக்காரர்கள் பரவி கொண்டு வருகிற ஒரு காலம், கவர்ச்சிகரமான போதனைகளால் நிரம்பி இருக்கிற ஒரு காலம். இதையும் பார்த்துட்டு எனக்கு சாவே கிடையாது, எனக்கு மரணமே கிடையாதுன்னு சொன்னவன்லாம் இந்த உலகத்தை விட்டு போயிருக்கிறாங்க என்பதுக்கு என்கிட்ட நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது. அதனால நிறைய பேர் வஞ்சிக்கப்படுறாங்க. ஆனால் அப்போ நான் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் ஒவ்வொரு நாளும்
இது நாள் தான் என் கடைசி நாள் என்ற நினைப்போடு நம்ம வாழணும் என்று டாக்டர் பில்லி கிரகாம் சொல்றாரு. இந்த நாள் தான் என் லைஃப்ல ஒரு கடைசி நாள் என்ற எண்ணத்தோடு நம்ம வாழ்ந்து ஜெபம் பண்ணி பைபிளை படித்து கர்த்தரை தேட வேண்டும் என்று கர்த்தருடைய நாமத்தினால நான் உங்களுக்கு மிகுந்த அன்போடு கூட சொல்லிக் கொள்ளுகிறேன். இந்த நாட்களில் பரலோக ராஜ்யத்தை குறித்த ஒரு போதனையை நீங்கள் பைபிளில் படிக்கணும். பரலோக ராஜ்யம் என்பது என்னது? வாட் இஸ் தட்? கர்த்தருடைய பிள்ளைகளை, ரோமன் சாப்டர் 14 verse 17, ரோமர் எழுதின நிருபத்தில் 14ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தில், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். தேவனுடைய ராஜ்யம் என்றால் அது என்னது பிரதர்? வாட் இஸ் தட்? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கிங்டம் ஆஃப் காட்? தேவனுடைய ராஜ்யம் என்பது புசிக்கிறதும் குடிக்கிறதும். சில பேர் கும்மாளம் அடிக்கிறாங்க, குடிக்கிறாங்க, நல்லா சாப்பிடு, என்ஜாய் பண்ணு. அதோட ஒரு அடிஷ்னலாக ஒரு வேர்டை சேர்த்துக்கிடுவாங்க, என்ஜாய் த ப்ரெசன்ஸ் ஆஃப் த லார்ட் அப்படின்னு சொல்லி. நல்ல ஹோட்டலில் போய் 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் நீ சாப்பிடு, 7 ஸ்டார் ஹோட்டலுக்கு நீ போ. நான் 5 ஸ்டாருக்கும் 7 ஸ்டாருக்கு நான் எதிராளி அல்ல. நல்ல புரிஞ்சுக்கிடணும் பிரியமானவர்களே. இந்த நாட்களில் இப்படிப்பட்ட தவறான போதனைகள் நிறைய இளைஞர்களை பாதித்திருக்கிறது. என்னை பொறுத்தவரையில் என்னுடைய குறுகின ஊழிய அனுபவத்தில், அதாவது பிலோ 30 இயர்ஸ், 30 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு பரலோக ராஜ்யம்னா என்னன்னே தெரியாது. தெரியாதுன்னு நான் அவர்களை கண்டம் பண்ணலை, அவர்களை குறை சொல்லலை. அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சிலபஸே இல்லை, அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சிலபஸை போதிக்கவே இல்லை ஊழியக்காரர்கள். அதனால தான் இந்த நாட்களில் நீ நல்லா இருப்பா, நீ அதை வாங்குவ, இதை வாங்குவ, இதை பெறுவ, அதை உலகத்துக்கு அடுத்த காரியத்திலேயே இன்றைக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுகிறதுனால இன்றைக்கு பரலோக மேலானவைகளை நாடுங்கள், பூமிக்குரியவைகளை அல்ல என்ற வசனத்தை போதிக்கிறதுக்கு இன்றைக்கு ஆட்கள் இல்லை. தேவனுடைய நாமத்தினால நான் பாரத்தோடு சொல்லுகிற போற காரியம் என்னன்னு கேட்டா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில், மத்திய எல்லாம் சொல்வதற்கு இன்னைக்கு நேரம் இருக்குமான்னு தெரியல. நான் தொடர்ந்து பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசுவேன். ஆவியானவர் என்னை நடத்துவாரானால் ஆசீர்வாதங்களுக்குள்ளே நம்ம போகலாம். 19ஆம் அதிகாரத்தை நீங்க புரட்டும் போது கர்த்தருடைய பிள்ளைகளே 16ஆம் வசனத்துல வாசிக்கலாம். அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர் நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். கற்பனைகளை கைக்கொள்ளு என்று ஆண்டவர் சொன்னார். இவன் அதுக்கப்புறம் உங்க எல்லாருக்கும் இந்த ஸ்டோரிஸ் தெரியும், நான் இந்த சம்பவம் தெரியும். அதுக்கப்புறம் நான் எல்லா கற்பனைகளையும் கைக்கொள்றேன், சிறு வயது முதல் நான் அதெல்லாம் ஃபாலோ பண்றேன், எல்லாவற்றையும் அவன் சொல்றான். கத்தரிடத்தில் அவன் சொல்றான். அப்பொழுது இயேசு சொல்லுவார், 20ஆம் வசனத்தை படிங்க. அந்த வாலிபன் அவரை நோக்கி இவைகளையெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன். சிறு வயது முதல் நான் கை கொண்டு வருகிறேன். இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். இன்னும் ஏதாவது குறைவு இருக்கா சொல்லுங்க அப்படின்னு. 21க்கு வாங்க. அதற்கு இயேசு நீ பூரண சத்குணராய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, ஏழைக்கு தரித்திரருக்கும் கொடு, அப்பொழுது பரலோகத்தில் பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். வித்து எல்லாம் செட்டில் பண்ணிட்டு எனக்கு பின்னால வாப்பா அப்படின்னு இயேசு சொன்னாரு. 22க்கு வாங்க. 22. அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால், come to the point, அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியினால் இந்த வார்த்தைகளை கேட்டபோது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். அடுத்த வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி தம் சீஷர்களை பார்த்து, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஐஸ்வர்யவான் அவன் ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியினால் ஆண்டவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை அவன் கேட்டான். எல்லாத்தையும் விற்று தரித்திரருக்கு கொடு. ஐஸ்வர்யவான்கள் சில பேர் இருக்கிறாங்க, தானும் சாப்பிட மாட்டான், பிறரையும் சாப்பிட வைக்க மாட்டான். எங்ககிட்ட நிறைய ப்ரேயர் பாயிண்ட்ஸ் வருது.
அவன் நிலங்கள்லாம் விற்கப்படாமல் இருக்கிறது. அண்ணன் தடையா இருக்கான், தம்பி தடையா இருக்கான், அக்கா தடையா இருக்கிறா. அவன் சிலர் உண்மையிலேயே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. சிலர் எல்லாருமே கஷ்டப்படுவாங்க, ஆனால் அதற்கு ஒரு இனிஷியேட் எடுக்க மாட்டாங்க. இந்த நாட்களில் ஐஸ்வர்யவான்களே, பாரத்தோடு சொல்கிறேன், திடீரென்று இந்த சுவாசம் நின்று போய்விட்டால் நமக்கு 6 அடி நிலம்தான் இல்லையா? 6 அடி நிலம்தான். இத்தனை சென்ட் எனக்கு, இத்தனை சென்ட் உனக்கு, இத்தனை ஏக்கர் உனக்கு, இத்தனை ஏக்கர் எனக்கு, எனக்கு என் பேர பிள்ளைகளுக்கு என்று வாக்குவாதம் பண்ணி கொண்டிருக்கிற ஐஸ்வர்யவான்களோடு நான் பேசுகிறேன். இந்த நாட்களில் கர்த்தர், நம்ம கொரோனா காலத்தில் பாருங்க, அந்த 6 அடி நிலம் கூட கிடைக்காதபடிக்கு எல்லாருடைய சரீரத்தை ஒரு இடத்துல கொண்டு போய் போட்டு அடக்கம் பண்ணின அவல நிலைமை. மறந்து போவதற்கு நம்ம மறந்து போக முடியுமா? என்ன முடியாது, முடியாது. இன்னும் நிறைய சடலங்களை எரிக்க வேண்டிய அவல நிலைமை ஏற்பட்டது. இந்த நாட்களில் பாரத்தோடு நான் சொல்றேன், எப்போது மரணம் வரும் என்று யாரும் சொல்ல முடியாது. இங்க பாருங்க, எனக்கு மரணம் வராது, நான் தீர்க்க ஆயுசு உள்ளவனா இருப்பேன். பாசிட்டிவா பேசு, பாசிட்டிவா பேசு, பாசிட்டிவா பேசு. நான் கூட பாசிட்டிவா பேசுன்னு போதிக்கிற ஆள் தான். பாசிட்டிவா பேசுறதுக்கே ஒரு கிருபை வேணும். என்ன கிருபைன்னு கேட்டா, வாசிங்களேன், பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். You have to be very very careful on the word of God. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க பார்ப்போம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தை, ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களிடத்தில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். இங்க பாருங்க, விருப்பம் செய்கை தேவனே நமக்குள்ளே ஆண்டவர் உண்டாக்குவார். அவர் தயவுள்ள சித்தம் என்ன, அவர் விருப்பம் என்ன என்பதை நமக்குள்ள உண்டாக்குவார். அதை தான் நீங்க என்ன பண்ணணும்? கன்ஃபஸ் பண்ணணும். அதை தான் பாசிட்டிவா பேசணும். திரும்ப அந்த வசனத்தை ஸ்கிரீன்ல போடுங்க. அந்த வசனத்தை ஸ்கிரீன்ல, தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தையும் விருப்பத்தையும் செய்கையும் இருதயத்தில் உண்டாக்குவார். அந்த இருதயத்தில் உண்டானதை தான் நான் என்ன செய்யணும்னா, விசுவாச வார்த்தை பேசணும். சும்மா பக்கத்து வீட்டுக்காரன் ஆடி கார் மேலே கையை வச்சு எனக்கு இந்த கார் வருவதாகன்னு சொல்லி அப்படியெல்லாம் துருபதேசக்காரர்களாக ஒரு காலத்தில் பிரசங்கம் பண்ணதை நான் கேட்டு இருக்கிறேன். இந்த நாட்களில் துருபதேசக்காரர்கள் நல்ல, இங்கே பாருங்க, ஒரு மென்டர்ஸ் இல்லாமல், ஒரு தலைமைத்துவம் இல்லாமல், ஒரு லீடர்ஷிப் இல்லாமல், ஆளாளுக்கு தடியை எடுத்தவன்லாம் தண்டல்காரன் என்று சொல்றது மாதிரி நிறைய பேரை பிசாசு எழுப்பி வைத்திருக்கிறான். அவர்கள் எழும்புவது நல்லது, அவர்கள் பாடுவது நல்லது, அவர்கள் ஆராதிப்பது நல்லது, அவர்கள் பிரசங்கிப்பது நல்லது. ஆனால் அவர்கள் நிமித்தம் ஒரு டிசப்ஷனுக்குள்ள போயிடக்கூடாது, வஞ்சிக்கிற தன்மைக்குள்ள போயிடக்கூடாது. இயேசுவின் வருகையில் வருகைக்கு முன்பு நிறைய அடையாளங்கள் உண்டு. அதுல டிசப்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழ்ல வஞ்சிக்கப்படுதல். அவன் யாரை வஞ்சிப்பானா? இயேசுவை பற்றி அறியாதவங்களை வஞ்சிக்க மாட்டான். அவங்கள வஞ்சித்து அவனுக்கு என்ன லாபம்? இயேசுவை அறிந்தவர்கள், இயேசுவை பற்றி பிரசங்கிக்கிறவர்களை வஞ்சிப்பான். ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் பேசுகிறவன் வஞ்சிக்கப்பட்டவன். அவன் ப்ராஸ்பரிட்டின்னு பேசி அவன் என்ஜாய் பண்ணி கொடைக்கானல்லையும் அங்கேயும் இங்கேயும் போய் உட்கார்ந்து என்ஜாய் பண்ணுவான். ஆனால் அவங்க சபையில் இருக்கிற விசுவாசிகள் ஒரு செகண்ட் ஹேண்ட் மோட்டார் சைக்கிள் கூட வாங்க வசதி இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அந்த ஏழைகளை அவன் திரும்பி பார்க்க மாட்டார். இந்த நாட்களில் நான் பாரத்தோடு பேசுகிறேன், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தபோது அவர் பிரசங்கம் பண்ணின முதலாவது பிரசங்க தலைப்பு பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசினார். ஆமென். தம்முடைய சீடர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும் போது, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, thy kingdom come, thy kingdom come, உம்முடைய ராஜ்யம் வரட்டும் என்று பேசினார். ஹல்லேலூயா. இந்த நாட்கள்ல நீங்க வஞ்சிக்கப்படாதீங்க, சபையா அலையாதீங்க தயவு செய்து. இஃப் யூ ஆர் சிஎஸ்ஐ கிறிஸ்டியன், நீங்க ஒழுங்கா சிஎஸ்ஐ சபைக்கு போங்க. இஃப் யூ ஆர் அசம்பிளிஸ் ஆஃப் காட் கிறிஸ்டியன், நீங்க அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபைக்கு போங்க. நீங்க ஒரு டிபிஎம் சபைக்கு விசுவாசி, ஒழுங்கா டிபிஎம் சபைக்கு போ. நீங்க லுத்தரன் சபையின் மெம்பர்ஷிப்பா இருந்தா ஒழுங்கா லுத்தரன் சபைக்கு போங்க. சும்மா சபையா அலைஞ்சிக்கிட்டு கடைசியில் ஒழுங்கீனமான ஒரு ஆட்களாக
கேரக்டர்ல சரியில்லாம கர்த்தருடைய பிள்ளைகளை வீடுகளுக்குள்ளே சமாதானம் இல்லாம புருஷன் ஒரு சபை, மனைவி ஒரு சபை, மகா ஒரு சபை, மகன் ஒரு சபை, ஆளாளுக்கு ஒரு சபை. புரியுதா உங்களுக்கு? இந்த நாட்கள்ல கல்யாணத்துக்கு ஒரு சபை, மரண வீட்டுக்கு ஒரு சபை, புரியுதா உங்களுக்கு? அடக்கம் பண்ணுகிறதுக்கு ஒரு பாஸ்டர், கல்யாண தாலி எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு பாஸ்டர், தாலி இல்லாம கல்யாணம் பண்றதுக்கு ஒரு பாஸ்டர். என்ன இந்த நாட்கள்ல கர்த்தருடைய நாமத்தினால பாரத்தோடு பேசுகிறேன். கடைசி காலத்தில் வந்துட்டோம். இன்னும் பயங்கரமான துருபதேசங்கள் வரக்கூடிய ஒரு காலம். இந்த ஆஸ்தியை பற்றி, இந்த ஆஸ்தி உள்ளவன் அல்லது ஐஸ்வர்யவானை பற்றி நாளைக்கு நான் தொடர்ந்து பேசுவேன். சாப்டர் 19 verse 22ல அவன் ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியினால், வாசிங்க 22ஆம் வசனம். அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால், அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியினால் இந்த வார்த்தையை கேட்டபொழுது, இந்த வார்த்தையை கேட்டபோது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். அந்த மிகுந்த ஆஸ்தி அவனை தேவனுடைய வார்த்தைக்குள்ளே கொண்டு வர முடியல. அந்த பணம், அந்த ஐஸ்வர்யம், ஐயா சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஐஸ்வர்யம் இருக்கும், சொத்துக்கள் இருக்கும், ஆனால் 500 ரூபாய்க்கும் 200 ரூபாய்க்கும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, கஞ்சத்தனம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, கஞ்சம் பண்ணுற ஆட்கள் இருக்காங்க. இந்த நாட்களில் பாரத்தோடு நான் ஜெபிக்க போகிறோம். அப்படி எல்லாரும் கைகளை உயர்த்தி என்னுடைய செய்தியை நான் முடிவுக்கு கொண்டு வருகிறேன். தொடர்ந்து நாளைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. பரலோக ராஜ்யத்தை குறித்த போதனைகளை நீங்க கேட்டு கர்த்தருக்குள்ள வருகைக்கு ஆயத்தப்படணும். கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியணும். இது என்னுடைய வேலை, புரியுதா? நான் கர்த்தருடைய சத்தமாய் உங்களுக்காக இருக்கணும். அதை தான் உங்களோடு நான் உங்கள்கிட்ட காசு கேட்குறேன்னா, பணம் கேட்குறேன்னா, என்னைக்காவது கேட்டிருக்கேன்னா? கேட்க போகிறது கிடையாது. ஏனென்றால் He is my provider. Hallelujah. Lord shall provide all my needs. அவரே என்னுடைய தேவைகளை சந்திக்கிறவர். அதே நேரத்தில் ஒரு ஆத்துமா விலையேற பெற்றது. ஒரு ஆத்துமா பின்வாங்கி போகும்போது, ஒரு ஆத்துமா பணத்தினால மூழ்கி போகும்போது, அந்த ஆத்துமாவுக்கு நான் உத்தரவாதம் எடுக்கணும். அந்த ஆத்துமாவை ரட்சிப்புல நடத்தாம போயிட்டேனே, அந்த ஆத்துமாவை இழந்து போயிட்டேனே என்ற ஒரு பாரம் எனக்கு வரும். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. பலவந்தம் பண்ணப்படுகிறவனுக்கு தான் பரலோக ராஜ்யத்தை பிடிக்க முடியும்னு சொன்னீங்க. நாங்க பலவந்தம் பண்ணுகிறோம். இப்பொழுது யார் யாரெல்லாம் இந்த இரவு நேரத்தில் பரலோக ராஜ்யத்தை குறித்து கேட்டார்களோ அவர்களை பரலோகத்துக்கு பாக்கியவான்களாய் மாற்றும். ஏற்ற காலத்தில் நல்ல சுகத்தோடு பலத்தோடு வாழட்டும், ஆரோக்கியத்தோடு வாழட்டும், ஆயுசு நாட்களோடு வாழட்டும். எத்தனை வருஷம் இந்த பூமியில் நீர் வைத்திருக்கிறீரோ அத்தனை வருஷம் நல்ல பலசாலிகளாய் இருக்கட்டும். உம்முடைய வேளை வரும்போது நாங்கள் உம்மை சந்திக்க வேண்டிய கிருபையை எங்களுக்கு தாரும். அளவிட்டால் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறீர் அல்லவா, நீர் சீக்கிரமாய் வரப்போகிறீர் அல்லவா. உம்முடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். உம்முடைய கைகளை ஒப்பு கொடுக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுது ஆன்லைன்ல எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி கொள்ளுங்க. ஆண்டவரே, யார் யார் வலது கரத்தை உயர்த்தி இருக்கிறார்களோ அவர்கள் கைகளோடு உம்முடைய கைகளை இணைத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால கர்த்தருடைய சமாதானம் அவர்கள் வீட்டுக்குள்ளே வரட்டும், சுகம் வரட்டும், தேவ கிருபை அவர்களுக்குள்ளே தங்கி இருப்பதாக என மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜெபங்களை கேட்டு கர்த்தர் வழி நடத்துகிற அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். அற்புதங்களை எடுத்துக்கொள்ளுகிறோம், ஆசீர்வாதங்களை உம்முடைய பிள்ளைகளுக்காக எடுத்துக்கொள்ளுகிறோம். நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரைஸ் காட். தொடர்ந்து இன்னைக்கு நைட்டில் ஆண்டவரே, பரலோக ராஜ்யத்தை குறித்து இன்னும் நாங்கள் அறிஞ்சு கொள்ளணும், இன்னும் தெரிந்து கொள்ளணும் என்ற நோக்கத்தோடு ஜெபம் பண்ணிட்டு படுக்கைக்கு போங்க. எல்லாரும் சேர்ந்து சொல்லிடுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோம். கால சத்தம் வானில் தோனித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். கால சத்தம் வானில் தோனித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். கள்ளர்கள் பரவி அங்கும் இங்கும் கர்த்தரின் வார்த்தையை புரட்டுகின்றார். கள்ளர்கள் பரவி அங்கும் இங்கும் கர்த்தரின் வார்த்தையை புரட்டுகின்றார். கர்த்தரே வாஞ்சையை தீரும்
கருத்துடன் நாம் விழித்திருப்போம். கர்த்தரே வாரும், வாஞ்சையை தீரும், கருத்துடன் நாம் விழித்திருப்போம். கால சத்தம் வானில் தோனித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். கால சத்தம் வானில் தோனித்திடவே இயேசு மகாராஜ